அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் வாழ்வின் 2வது முறை மார்க்கப்பணியின் தொடர்புக்காக இல்லாமல் மனவழிகளோடு நடக்கின்ற குழப்பங்களை மனதில் கொண்டு என்னை சுற்றியிருக்கின்ற விமர்சனங்களுக்கு பொது வழியில் நான் பதில் கூற கடமை இருப்பதை உணர்ந்து இந்த பதிவை இறைவனை சாட்சியாக கொண்டு வெளியிடுகின்றேன். இறை பயத்தை மனதில் கொண்டு பொறுப்புகளோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் நடக்கின்ற அனைத்தையும் கையாள என் மார்க்கம் காட்டியிருக்கும் வழிகாட்டுதலை எண்ணியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாவற்றுக்கும் முன்னதாக நான் ஒரு சாதாரண மனிதன். எப்படி இறை சோதனைகள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதோ அது போன்று சோதனையிலிருந்து நானும் விதிவிலக்கானவன் இல்லை. ஆம், என் இறைவனால் நான் சோதிக்கப்படுகின்றேன். அதுவும் மனித சதிகளைக் கொண்டும் நட்பின் துரோகங்களைக் கொண்டும் அவதூறுகளைக் கொண்டும் அவமானங்களைக் கொண்டும் மிரட்டல் எச்சரிக்கைகளைக் கொண்டும் இன்னும் பலவாறாக நான் என் இறைவனால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த அனைத்து சோதனைகளும் என் இறைவன் புறத்திலிருந்துதான் வருகின்றது என்ற ஆழமான நம்பிக்கையை மனதில் கொண்டு எல்லா சோதனைகளிலிருந்தும் நேர்மையோடும் நீதியோடும் பொறுமையோடும் இறை பயத்தோடும் அதை கடக்க ஒவ்வொரு நாளின் விடியலை எதிர்பார்த்தவனாகத்தான் என் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன். நான் இங்கு உரை நிகர்த்த வரவில்லை. நடக்கின்ற குழப்பங்களுக்கு 3 கேள்விகளாக என் தரப்பிலிருந்து பிரித்து கேள்விகளையும் பதில்களையும் முன்வைக்கின்றேன். அழைப்பு பணியில் என் மேல் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கும் அவதூறுகளுக்கும் எனது பதில்கள் இது. என் மார்க்கத்தின் அழைப்பு பணி 2014ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இறைவன் எனக்கு கொடுத்த மார்க்கத்தின் கல்வியை நான் என்னை மாற்றிக்கொள்ள, மறுமையின் விதைகளை நான் அறுவடை செய்ய இறைவனுக்காக மட்டும் நான் அமைத்து கொண்ட பாதை இது. அழைப்பு பணி இடமல்லாது பொதுவெளியில் எதை கொண்டும் நான் மக்களுக்கு முன்னால் வந்ததில்லை. மார்க்க நிகழ்ச்சிகளுக்காக இல்லாமல் வேறெங்கிலும் நான் பொதுவெளியில் கலந்து கொண்டதும் இல்லை. இதுவரை நான் ஏதாவது ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காக, கொடிக்காக, தனிப்பட்ட கொள்கைகளுக்காக இந்த அழைப்பு பணியில் செயல்பட்டிருக்கின்றேனா? ஏதாவது பொருளாதார உதவிக்காக, பணத்தை தர்மத்தை வசூல் செய்வதற்காக ஏதாவது மேடையில் ஏறி அழைப்பு கொடுத்திருக்கின்றேனா? ஏதாவது நிகழ்ச்சிக்கு சென்று பணம் கேட்டு, பொருளாதார உதவி கேட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் முறையிட்டிருக்கின்றேனா? இறை உதவியால் 500 மேடைகளுக்கு மேல் இறை மார்க்கத்தை முழங்கிய நான் எங்காவது பணம் பெற்று அழைப்பு பணி செய்திருக்கின்றேனா? வாகன செலவு, தங்கும் செலவு என்று எதற்காவது யாரிடமாவது பணம் பெற்றிருக்கின்றேனா? அழைப்பு பணியின் வீடியோக்களை யூடியூப் சோஷியல் மீடியாக்களில் பதிவு செய்து அதன் மூலமாக ₹1 நான் பெற்றிருப்பேனா? என் அழைப்பு பணியில் இதுவரையிலும் எல்லா செலவுகளையும் இறைவன் எனக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து மறுமையின் நலனை நாடி மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என் இளமையை, என் நேரங்களை, என் பொருளாதாரத்தை இறைவன் ஒருவனுக்காக செலவு செய்தவன் நான். அதை என் இறைவன் நன்கறிந்தவன். இதை அறிந்திருந்தும் அழைப்பு பணியை வைத்து பணம் சம்பாதிப்பவன், அழைப்பு பணியின் முகத்தை வைத்து பணத்தை பெற்று வியாபாரம் செய்பவன் என்று எவரேனும் கூறினால் இறைவனின் நீதிமன்றத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்கள் நாவுகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாளை பயந்து கொள்ளுங்கள். இந்த விமர்சனத்தை 12 ஆண்டுகள் நான் எதிர்கொள்கிறேன். அன்றும் எனக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, இன்றும் எனக்கு கொடுக்கப்படுகின்ற ஓர் எச்சரிக்கை: அழைப்பு பணியை விடு. உனக்கெல்லாம் அதற்கு என்ன தகுதி இருக்கிறது? உன்னை எதிர்ப்பதை, விமர்சிப்பதை அப்போதுதான் நாங்கள் நிறுத்துவோம். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதை விடுவோம் என்பதுதான் இத்தனை ஆண்டுகளில் நான் பெற்ற எதிர்ப்பின் வார்த்தைகள். எத்தனை பொறாமைகள், எத்தனை காழ்ப்புணர்ச்சிகள்! இறைமுகத்தை நாடி நான் செய்யப்பட வேண்டிய இந்த பணியில் எத்தனை எதிர்ப்புகளையும் மனித துரோகங்களையும் நான் கண்டிருக்கின்றேன். எத்தனை நாடுகளில் என்னை முடக்கினார்கள், எத்தனை மேடைகளில் என்னை தடுத்தார்கள். அழைப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் அவரவர்களின் வன்மங்களை என் மீது கொட்டி தீர்த்து என் தனி பொது வாழ்க்கையை எச்சரித்து விமர்சித்திருக்கின்றார்கள். நான் தீவிரவாதத்தை தூண்டுகிறேன் என்று என்னை விசாரித்து சிறையில் அடையுங்கள் என்று என் சமூகத்தின் தலைவர்களே என்னை பல நாடுகளில் காட்டிக் கொடுத்த நிகழ்வுகளை எல்லாம் என் கண்களால் கண்டிருக்கின்றேன். என்ன செய்துவிட்டேன் நான்? சிறு வயதில் அழைப்பு பணிக்கு வந்தது தவறா? கட்டுக்கதைகளை கூறாமல் நேரான பாதையில் இறை உதவியால் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களிடம் சென்றடைந்தது தவறா? எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காகவும் கொடிக்காகவும் உழைக்காதது தவறா? சமூகத்தின் தலைவர்கள் இயக்கங்கள் என்ற பெயரில் மக்களை போராட வைத்து தங்களுடைய சுயநலனுக்காக மக்களின் பொருளாதாரத்தை பயன்படுத்துவதை கேள்வி கேட்டது தவறா? இயக்கம் நடத்தி பொருளாதார வசூல் வேட்டை செய்தேனா?
சதக்கா ஜக்காத் என்ற பெயரில் மக்களின் பணத்தை சுயநலனுக்காக கணக்கின்றி பல இயக்கங்களைப் போல் இறைவன் பாதுகாத்தவர்களை தவிர நான் பயன்படுத்தியிருக்கின்றேனா? எனக்கென்று ஒரு குழு உண்டா? இயக்கம் உண்டா? அமைப்பு உண்டா? 13 ஆண்டுகள் இறைவனை தவிர யாரை நாடி நின்றிருக்கின்றேன்? இத்தனை ஆண்டுகள் இந்த சமூகத்திற்காக, அதன் நேர்வழிக்காக என் சிறு குரலின் அழைப்பை தவிர நான் செய்த செயல் என்ன? இந்த அழைப்பு பணியின் பாதையில் எத்தனை மிரட்டல்கள், சதிகள்! இதுவரை எங்காவது, எந்த மேடையிலாவது யாரின் கண்ணியத்தையாவது குறைத்து பேசி இருக்கின்றேனா? எந்த இயக்கத்தையாவது தனிப்பட்ட முறையில் சாடி இருக்கின்றேனா? யாரின் புகழுக்காகவோ இகழுக்காகவோ உழைத்திருக்கின்றேனா? எங்காவது மார்க்க மேடைகளை என் சுயநலனுக்காக பயன்படுத்தியிருக்கின்றேனா? இப்படி இறைவனுக்காக, இறைவனுடைய முகத்தை நாடி செயல்பட்ட எனக்கு ஏன் இத்தனை விமர்சனங்கள் இந்த அழைப்பு பணியில் மட்டும்? இது என் இறைவனால் வழங்கப்பட்ட பாதை. இதில் மிரட்டல், அவதூறுகள், எச்சரிக்கைகள் எதை கொண்டும் என்னை தடுத்து விடலாம் என்று யாராவது நினைத்தால், என் இறைவன் என்னோடு இருக்கும் வரை, என் உயிர் என்னோடு இருக்கும் வரை அது நடக்காது. எவரும் என்னை தடுத்து விடவும் முடியாது. என் இறைவனுக்காக இந்த குரல் என் இறுதி மூச்சு வரை ஒலித்து கொண்டே இருக்கும். என் இறைவன் அதற்கு துணை நிற்பான். இதில் புகழ், கண்ணியம், அங்கீகாரம், மக்கள் கூட்டம், மக்களின் ஈர்ப்பு, மக்களுடைய எதிர்ப்பு, பொருளாதாரம் என எதுவும் எனக்கு தேவையில்லை, என் இறைவனின் அங்கீகாரத்தை தவிர. இரண்டாவது என் மீது வீசப்படும் விமர்சனம் என் தனிப்பட்ட குடும்ப வாழ்வை பற்றி. குடும்ப வாழ்க்கை என்பது பொதுவெளியில் பேசப்பட வேண்டிய அம்சமில்லை. நியாயங்களை மக்களிடம் முன்வைத்து கேட்பதற்கு இது ஒரு சமூக பிரச்சனையும் இல்லை. நாகரிகமற்று மற்றவர்களின் குடும்ப வாழ்க்கையை பொதுத்தளத்தில் விமர்சிக்கும் எந்த தகுதியும் இந்த சமூகத்தில் எவருக்கும் இல்லை. அவரவரின் குடும்ப வாழ்வின் நிகழ்வுகளை அவரவர் சார்ந்து விட்டுவிட்டு மார்க்க அடிப்படையில் தீர்வை காண்பதுதான் முறையை தவிர, ஒருவரை இழிவுபடுத்த இயக்கம் என்ற பெயரில் கட்ட பஞ்சாயத்து செய்து நடுத்தெருவில் நிற்க வைத்து அவமானப்படுத்துவதோ, வன்கொடுமை என்று ஒருவர் மீது மாபெரும் பழியை போடுவதோ வழிமுறை அல்ல. எந்த தூதரும் இதற்கு இவர்களுக்கு வழிகாட்டவில்லை. இன்னும் நான் இதில் பட்ட அநீதத்தை இந்த இடத்தில் எடுத்து கூறினால் பலரின் கண்ணியத்தை பற்றிய நாவுகள் பேச நேரிடும் என்பதைக் கண்டு இறைவன் மீது பயம் கொண்டு விலகிக் கொள்கிறேன். அவரவரின் வாழ்க்கையை, அதை சார்ந்திருக்கும் அம்சங்களை அவரவர்களோடு விட்டுவிடுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்வை எப்படி பொதுத்தளத்தில் விமர்சிப்பதை யாரும் விரும்ப மாட்டீர்களோ, அதுபோன்று என் குடும்ப வாழ்வை பொதுத்தளத்தில் விமர்சிப்பதை நானும் விரும்பவில்லை. இதில் நான் இறைவனை பயந்து கொள்கிறேன். இதில் நான் எவருக்கும் அநீதம் செய்பவன் இல்லை. என் இறைவன் என் செயல்களின் நேர்மையைக் கொண்டு இது போன்ற குழப்பங்களிலிருந்து என்னை பாதுகாக்க போதுமானவன். மூன்றாவது விமர்சனங்கள் தனிப்பட்ட என் வியாபார, பொருளாதாரத்தை பற்றிய குற்றச்சாட்டுகள். இவைதான் என் முன்னால் கேள்விகளாக குவிந்து கிடக்கிறது. என் வியாபாரம் என்பது என் இறைவன் எனக்கு வழங்கிய கல்வியை கொண்டும் அனுபவத்தை கொண்டும் இறைவன் அனுமதித்த செல்வத்தை ஹலாலான வழியில் பெறுவதற்கு நான் தொடங்கிய ஒன்று. இன்று நேற்று அல்ல, 15 ஆண்டுகள் முதல் இதுவரை இறைவன் அருளால் என் பொருளாதாரம் இந்த வியாபாரத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைந்திருக்கிறது. இதற்கு என் இறை உதவிக்கு பிறகு 10 ஆண்டுகள் பல நாடுகளில் நான் உழைத்த நிறுவனங்களும், என் MBA மேல் படிப்பும், என் இறைமார்க்கத்தின் வியாபார வழிகாட்டலும் இதுவரை எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. நான் வியாபாரத்தின் மூலமாக மட்டுமே என் பொருளாதாரத்தை தேடுபவன். அழைப்பு பணியை முன்வைத்து அல்ல. அழைப்பு பணி என் நோக்கம், அது என் தொழில் அல்ல. வியாபாரமே என் தொழில். ஆனால் ஒரு அழைப்பாளன் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? இவ்வளவு பெரிய வியாபாரங்களையும் நிறுவனங்களையும் ஒரு அழைப்பாளன் எப்படி நடத்தலாம் என்று என் முன்னால் அவதூறுகளின் கேள்விகளை முன்வைத்தால் இதற்கு நான் பதில் கூற வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நான் செய்யும் வியாபாரத்தின் நோக்கமே சுய ஒழுக்கத்தோடு வியாபாரம் செய்து செல்வத்தை ஹலாலான வழியில் சம்பாதித்து என் அழைப்பு பணியில் நான் சுதந்திரமாக இறைமுகத்தை நாடி செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறெதுவும் இல்லை என்பதை என் இறைவன் நன்கறிந்தவன். 15 ஆண்டுகளில் எத்தனையோ ஏற்றிறக்கங்களை இந்த வியாபாரத்தில் கண்ட நான், நஷ்டலாபங்களை கண்ட நான், இன்று வரை இந்த வியாபாரத்தை பேணி பாதுகாத்து நடத்தி வந்த போதிலும் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் என் தனிமனித பொருளாதார வாழ்க்கையின் அம்சங்கள் இன்று ஏன் பொது வழியில் விமர்சிக்கப்படுகிறது? அழைப்பு பணியில் இருப்பவன் வியாபாரம் செய்வதாலா, அல்லது அழைப்பு பணியில் இருப்பவன் சுய பொருளாதாரத்தோடு வாழக்கூடாது என்பதாலா, ஏழ்மையிலேயே ஒரு அழைப்பாளன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்த சமூகத்தில் வேரூன்றி நிற்பதாலா? எதனால்? இதற்கெல்லாம் பதில்கள் எங்கே இருக்கிறது? ஒருவன் வியாபாரத்தில் உயர்ந்து விட்டாலே இவன் ஹவாலா பணத்தை கொண்டு உழைப்பவன், 3ஆம் தர வியாபாரம் செய்பவன், அவரின் பினாமி, இவரின் பினாமி, அவரின் காசு, இவரால் முன்வந்தவன் என்ற கதைகளை ஏன் எடுத்துரைக்கிறீர்கள்? வியாபாரத்தில் சறுக்கினால் இவன் எதனால் தோற்றான், இவன் தோற்பான் என்று எங்களுக்கு தெரியும், இந்த நிலைக்கு வருவான் என்று தெரியும் என்று ஏன் கூச்சலிடுகிறீர்கள்?
எவர் உயர்ந்தாலும் இங்கு யாரும் மகிழப் போவதும் இல்லை என்பதையும், எவர் தாழ்ந்தாலும் பழி போடுவதைத் தவிர வேறு எதையும் செய்ய யாரும் தயங்குவதில்லை என்பதையும் இந்த உலகத்தின் பாடமாக பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறை உதவியைக் கொண்டு ₹1 ஆரம்பம் செய்து இன்று இத்தனை நிறுவனங்களை நடத்தி எத்தனையோ ஏற்றிறக்கங்களைக் கண்டு இரவு பகலாக உழைத்து ஹலாலான செல்வத்தை சேர்ப்பதற்காக வங்கிகளை அணுகாமல் என் செல்வத்தையும் ஹலாலான முதலீடுகளை கொண்டும் நடத்தப்பட்டதுதான் என் நிறுவனங்கள். இதன் மீது ஏன் இத்தனை விமர்சனங்கள், ஏன் இத்தனை கட்டுக்கதைகள்? ஒருவரின் தனிப்பட்ட வியாபார முறையை அறியாமல், பொருளாதார அம்சங்களை அறியாமல், கொடுக்கல் வாங்கலின் தன்மைகளை அறியாமல் எப்படி நாவு கூசாமல் ஒருவரை இவ்வளவு கேவலமாக விமர்சிக்க முடியும்? இருவருக்கும் நடந்த வியாபார தொடர்பு என்ன, ஒப்பந்தம் என்ன, பெறப்பட்ட லாபம் என்ன, பகிரப்பட்ட நஷ்டம் என்ன என எந்த அடிப்படை உண்மைகளையும் தெரியாமல் இழிவின் வார்த்தைகளை ஏன் முன்வைத்து கொண்டே இருக்கிறீர்கள்? இதை சார்ந்த விமர்சனங்களுக்கு வருகின்றேன். பல கோடி மோசடி, பொதுமக்களின் பணம் சூறையாடல், அழைப்பு பணியை வைத்து முதலீடு ஈட்டுதல், பலரிடம் ஒரே நிறுவனத்திற்காக வசூல் செய்தல், இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் என் முன்னால் முன்வைத்து விட்டீர்கள். பல கோடி மோசடி, எத்தனை கோடி? ஒருவர் சொல்கிறார் 2 கோடி, இன்னொருவர் சொல்கிறார் 10 கோடி, இன்னொருவர் சொல்கிறார் 50, 100 கோடி என்று. இன்னும் அவரவர்களின் நாவுகளுக்கு ஏற்ப அவரவர்கள் தொகையை முடிவு செய்கிறார்கள். இதில் எது உண்மை? இதை என் இறைவனும் நான் தொழில் நடத்தும் நாட்டின் அரசாங்கமும் என் வங்கிக் கணக்கும் தான் அறிந்தவை. இதை பொதுவெளியில் வெளியிட நான் சமூகத்தை வைத்து இயக்கம் நடத்தவில்லை. லாப நஷ்டங்களை கொண்ட வியாபார நிறுவனம் நடத்துகிறேன். ஒரு தனி மனிதனின் பொருளாதார வியாபார நிறுவனத்தை பற்றிய கணக்குகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டிய அவசியம் இங்கு எதற்கும் இல்லை. பொதுமக்களின் பணம் முதலீடுகள் சூறையாடுதல் என்ற விமர்சனம். என்னோடு வியாபாரம் செய்யும் நபர்களே மொத்தம் 8 பேர்தான். இவர்கள் சொல்லும் சமூகமா, பொதுமக்களா? இவர்கள் நேற்று இன்றுதான் என்னோடு வியாபார தொடர்பில் உள்ளவர்களா? இவர்கள் வியாபாரத்தில் எந்த அடிப்படையும் தெரியாமல் நான் அழைப்பாளன் என்பதால் மட்டும் லாபத்தை எதிர்பார்க்காமல் முதலீடு செய்தவர்களா? இவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, கொடுக்கல் வாங்கல் சமூகத்தின் மத்தியில்தான் முடிவு செய்யப்பட்டதா? சில நபர்களுக்கும் ஒரு நிறுவனத்திற்கும் நடக்கும் கொடுக்கல் வாங்கல், லாப நஷ்ட பகிர்வு ஏன் சமூகத்தின் மத்தியில் பொதுவெளியில் விமர்சிக்கப்படுகிறது? சமூகத்தில் உள்ள எல்லா வியாபாரிகளின் வியாபார தொடர்பும் கொடுக்கல் வாங்கலும் இப்படித்தான் பொதுவெளியில் விமர்சிக்கப்படுமா? யாராவது இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு அழைப்பாளன் பொதுவெளியில் இருக்கிறான் என்பதற்காக அவனுடைய தனிப்பட்ட பொருளாதார கணக்குகள் பொதுவெளியில் பகிரப்பட வேண்டும் என்பதுதான் நீதியா? என் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருவர் வேலையை விட்டு அவரின் தவறால் நீக்கிய காரணத்தால் வெறுப்புணர்ச்சியோடு சதித்திட்டம் செய்து என்னோடு கருத்து வேறுபாடு கொண்டுள்ள எல்லா எதிரிகளையும் ஒன்றிணைத்து என் நிறுவனத்தின் தனிப்பட்ட அமானிதங்களை பலரிடம் பகிர்ந்து கொண்டு என்னோடு தொழில் செய்யும் எல்லோரையும் குழப்பி ஒரு மனிதனுடைய 15 ஆண்டுகளுடைய உழைப்பை தரைமட்டமாக்கிய இந்த சூழ்ச்சியை நான் பொதுவெளியில் பகிர்ந்தால் என்ன ஆகும்? இவர்களின் இந்த குரலெல்லாம். இந்த சூழ்ச்சியில் அழிந்தவனும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டவனும் நானாகவே எரிந்துவிட்டு போகின்றேன். என்ன ஆனாலும், என்ன அநீதம் என் மீது செலுத்தப்பட்டாலும் நான் யாருக்கும் அநீதம் செய்ய போவதில்லை. செல்வம் ஒரு அமானிதம், அதை பேணவில்லை என்றால் என்ன ஆகும் என்ற மார்க்கத்தின் எச்சரிக்கையை நன்கறிந்தவன் நான். எவரின் ₹1 ஹராமான வழியில் என்னிடம் வந்துவிடக்கூடாது என்பதை பேணி பாதுகாப்பவன் நான். இந்த சூழ்ச்சி வலையில் நானும் என் வியாபாரமும் என்னை சார்ந்தவர்களும் சிக்குண்டு தவிக்கிறோம். இருந்தாலும் அமானிதங்களை இறை பயத்தோடு கையாள வேண்டுமென்ற இறை பயத்தை மேலும் என் உள்ளத்தில் நான் பதிய வைக்கிறேன். இந்த நேரத்தில் இதன் வியாபாரத்தின் தோல்வி அல்ல, ஒரு சதியால் நான் சந்திக்கும் வீழ்ச்சி. எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை என் வாழ்வில் கண்ட நான் இறைவனுடைய அருளால் எப்படி மீண்டு வந்தேனோ அது போன்று என்னோடு நேர்மையும் உண்மையும் இருக்கும் வரை என் இறைவன் என்னை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. என் இறைவன் என்னோடு இருக்கின்றான். என்னை இறைவனுக்காக நேசிக்கும் எல்லா உறவுகளும் என்னோடு உண்டு. எல்லோரின் அமானிதங்களும் என் தரப்பிலிருந்து நீதியோடு மட்டுமே நடந்து கொள்ளப்படும் என்பதை இந்த குழப்பங்களுக்கு இறை சாட்சியோடு நான் முன்வைக்கும் வார்த்தைகள். கடைசியாக, ஒட்டுமொத்த சமூகத்தையும் கலக்கத்திலே ஆட்படுத்தி சந்தேகங்களை கிளப்பிய UTJ என்ற அமைப்பால் வெளியிடப்பட்ட அந்த ஒரு வீடியோ, அந்த வீடியோவின் காட்சிகளை வைத்து அதை நியாயப்படுத்தியும் எதிர்த்தும் கேள்விகளை முன்வைத்தும் எல்லா நாவுகளும் சமூகத்திலே பேசி தீர்ந்துவிட்டது. இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர என் தரப்பின் கேள்விகளையும் நியாயங்களையும் என் அவமானங்களையும் இதுவரை என் இறைவனிடத்தில் மட்டுமே முறையிட்டு வந்த நான் என் பொறுப்பை உணர்ந்து நடந்தவற்றை இறை சாட்சிகளோடு பட்டியலிடுகின்றேன். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நான் திருச்சிக்கு நண்பராக கருதிய ஒருவருக்கு நான் செய்த பண உதவியை திருப்பி பெறுவதற்காக வந்த நேரத்தில் அந்த நண்பனையே எனக்கு துரோகியாக மாற்றி அவரோடு சேர்ந்து சதி செய்து என்னை கடத்தியது யார்? 4 வாகனங்களை கொண்டு என் வாகனத்தை தடுத்து நிறுத்தி ஓட்டுநரை அடித்து காருக்குள் ரவுடிகளைப் போல் ஏறி என் மொபைலை என்னிடமிருந்து பறித்து
ஒரு கட்டுமான பணி நடக்கும் இடத்திற்கு என்னை வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றது யார்? மார்க்க ஜமாஅத் என்று சொல்லும் நீங்கள் என்னை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற அழைத்துச் செல்கிறோம் என்று அழைத்துச் சென்ற இடம் பள்ளிவாசலா, அல்லது உங்கள் ஜமாஅத்தின் தலைமையகமா, அல்லது கட்ட பஞ்சாயத்து செய்யும் முழுமை பெறாத கட்டிடப்பணி நடக்கும் ஒரு வீடா? இதுதான் நீதியை பெற்றுத்தரும் உங்களுடைய இடமா? என்னை ஒரு அறையில் அடைத்து ஜமாஅத் என்ற பெயரில் 10 சிறுவர்களையும் வாலிபர்களையும் பயன்படுத்தி கட்டுமான ஆயுதங்களையும் கத்திகளையும் கொண்டு இந்த இடத்திலிருந்து நகர்ந்தால் உன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்று மிரட்டி என் மொபைலை, என் உரிமைகளை, உடைமைகளை பறித்தது யார்? நான் கடத்தப்பட்டது என் மனைவிக்கு தகவல் தெரிந்ததும் காவல்துறைக்கு அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்பதை அறிந்தவுடன் பயந்து வந்து UNTJவின் தலைவர் ரஃபி அவர்களே, என் முன்னால் வந்து என்ன சொன்னீர்கள்? லீகலா போறியோ, காவல்துறைக்கே தகவல் கொடுத்துட்டியோ, நாங்க எவ்வளவு பெரிய ஜமாஅத் தெரியுமா இந்த ஊர்ல, காவல்துறை எங்களுக்கு வந்தால் சல்யூட் அடிக்கும், அவங்க வர்றதுக்குள்ள உன் கதியை என்ன ஆக்குறோன்னு பார் என்ன மிரட்டி என்னை தாக்குதலுக்கு உள்ளாக்கியது யார்? கட்ட பஞ்சாயத்து செய்ய உங்களின் நபர்கள் நீங்கள் கடத்தி சென்ற இடத்திற்கு வருகை தருவதற்கு முன்னால் காவல்துறைக்கு நீங்கள் கடத்திய சம்பவம் தெரிந்துவிட்டது, மாட்டி விடுவோம் என்ற பயத்தில் என் முன்னதாகவே வந்து தானாகவே 100க்கு கால் செய்வதைப் போல் கால் செய்து, இங்கு பிரச்சனை நடக்கிறது, இவரை அழைத்துச் சென்று விடுங்கள், நாங்கள் பாதுகாத்து இந்த பிரச்சனையிலிருந்து ஒப்படைக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றினீர்களே, மறந்து விட்டீர்களா? 100க்கு தகவல் தெரிவித்ததால் ஒரு போலீஸ் வந்தவுடன் நீங்கள் நடத்திய நாடகத்தை தான் அந்த வீடியோவில் இந்த உலகம் பார்த்தது. அதற்கு முன்னால் நீங்கள் நடத்திய தாக்குதலை, தடுத்த அடிப்படை உரிமைகளை, மிரட்டிய இரையச்சமற்ற வார்த்தைகளை வீடியோ எடுத்தீர்களே, அதையும் வெளியிட்டிருக்கலாமே. கட்ட பஞ்சாயத்து செய்யும் உங்களுடைய காட்சிகள் வெளிவந்துவிடும் என்ற பயமா? இவர் எனக்கு 12 ஆண்டுகால நண்பர், UNTJவின் பேச்சாளர் என்று பொய் சொன்னீர்களே. இத்தனை வருடங்களில் ஒரு 5-10 நிமிடம் நீங்கள் என்னோடு உரையாடி இருப்பீர்களா? 1 அல்லது 2 முறை என்னை சந்தித்திருப்பீர்களா? இதுவரை உங்கள் அமைப்பு நடத்திய 2 நிகழ்ச்சிகளில் தான் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மக்கள் பலத்தை TNTJவிலிருந்து நீங்கள் வெளிவந்ததற்கு பிறகு வெறும் கூட்டத்தை நிரூபிப்பதற்காக என்னை பகடைக்காயாய் பயன்படுத்திய அந்த அநாகரிகத்தை உங்கள் தெரு ஊர்வாசிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்வோமா? அந்த வீடியோவிலும் இன்று வரையிலும் இத்தனை அவதூறுகளையும், என் தரப்பின் நியாயங்கள் எதுவும் தெரியாமல் பேசிய அத்தனை நாவுகளின் வஞ்சகத்தையும் ஏன் பொறுமையோடு கையாண்டேன் தெரியுமா? ஒரு நாள் நீங்களே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நாள் வரும். பொய்களை ஆதாரமாக கொண்டு வருவீர்கள் எனக்கு முன்னால். அதை முறியடிக்க இறைவன் என்னோடு இருந்து ஒரு நாளை ஏற்படுத்துவான் என்பதற்காக மட்டும்தான் அந்த நிலையில் நான் பொறுமையை கையாண்டேன். அந்த வீடியோவில் நீங்கள் எனக்கு முன்வைத்த அவதூறான குற்றச்சாட்டுகள், 1 கோடி ஹவாலா பணம், மாற்ற வந்தவரை பிடித்து விட்டோம், காவல்துறை உங்களுக்கே தகவல் கொடுத்தது இது நடப்பதை, நான் மாற்ற வந்த 1 கோடி ஹவாலா பணம் யாருடையது, எங்குடையது, யாரின் பணம் அது, அவரின் பெயர் என்ன, காவல்துறை உங்களுக்கு தகவல் கொடுத்தது என்று சொன்னீர்களே, காவல்துறை உங்களுக்கு தகவல் கொடுக்க நீங்க என்ன அரசு அதிகாரிகளா? அல்லது சம்பந்தமான விசாரணை எங்கே, வழக்கு எங்கே? 15 காவல் அதிகாரிகள் உங்கள் பள்ளிவாசலை சுற்றி இருந்தார்கள் இதை அறிந்தவுடன் என்று சொன்ன நீங்கள், 100க்கு நீங்கள் தகவல் கொடுத்தவுடன் ஏன் ஒரே ஒரு காவல் அதிகாரி மட்டும் வந்தார்? ஒரு குற்றவாளியை அப்படித்தான் பாதுகாத்து பைக்கில் அழைத்துச் செல்வார்களா? இல்லை என்றால் உங்கள் ரவுடி இந்த அராஜக போக்கில் இருந்து என்னை பாதுகாப்பதற்காக அவர் அழைத்துச் சென்றாரா? 10 கோடி மோசடி என்று கூச்சலிட்டீர்கள். யார் எனக்கு அந்த 10 கோடி அளித்தவர் என்று கூறினீர்கள்? எந்த அடிப்படையில் அவர் எனக்கு 10 கோடியை கொடுத்தார் என்று குறிப்பிட்டீர்கள்? சரி, அவர் 10 கோடி கொடுத்த கணக்கை அவர் நீதியாக நிரூபிக்கட்டும், உண்மை ஒரு நாள் வெளியே வரும். சரி, அந்த நபர் யார்? உங்கள் இயக்கத்திற்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? உங்கள் 10 பேர் கொண்ட வெள்ளை யூனிஃபார்ம் அணியும் உங்கள் ஜமாஅத்திற்கு முதலீடு செய்யக்கூடிய நபர் அவர் இல்லையா? உங்கள் ஜமாஅத்திற்கு எதிராக அமைந்த TNTJ அமைப்பு தெருவாசிகளிடம் சென்று கேட்போமா? உங்களுக்கு முதலீடு செய்து உங்கள் ஜமாஅத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவர் அவர்தானே. உங்கள் தலைவருக்கு கட்ட பஞ்சாயத்து செய்து 1ஐ 100ஆக்கி பணம் வசூல் செய்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் நாடகம்தானே அது. ஏன் அதை மறுக்கிறீர்கள்? நாவு கூசாமல் இரையச்சமின்றி ஒரு பெண்ணை வன்கொடுமை செய்தவன் என்று கூச்சலிட்டீர்களே, எந்த அடிப்படையில்? என் தனிப்பட்ட வாழ்வில் எதில் நீங்கள் பங்கு கொண்டீர்கள்? எந்த அடிப்படையும் இன்றி என் வாழ்வை குறித்து கேள்வி கேட்க உங்கள் இயக்கத்தின் சிறுவர்களுக்கும் உங்களுக்கும் தகுதி கொடுத்தவன் எவன்? இதற்கு சாட்சியாக நீங்கள் முன்வைக்கும் அந்த பெண் வழக்கறிஞர் யார்? அதை ஏன் மறைத்தீர்கள்? 10 கோடி முதலீடு செய்ததாக கூறுகின்ற உங்களின் தலைவரின் 4வது மனைவி இல்லையா அவர்? பொருளாதார மோசடிக்கு கணவரும் பெண் குற்றச்சாட்டுக்கு அவருடைய மனைவியும் இவர்களின் 10 பேரின் இயக்கம் ஒரு தனி மனிதனுக்கு எதிராக இப்படி படுகேவலமான அவதூறுகளையும் பொய்களையும் பொது சமூகத்தின் மத்தியிலே கட்டவிழ்த்து விட முடியும்? கடத்தல் மற்றும் காணவில்லை புகார் தங்கள் மீது இருப்பதை தெரிந்தவுடன் காவல்துறை தோலுரித்து விடும் என்பதை பயந்து தப்பித்து ஓடி எப்படியாவது பழியை போட்டு பகல் முதல் இரவு வரை பொய் சாட்சிகளை கொண்டு புகார் அளித்து
எப்படியாவது இவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்று முயற்சித்தீர்களே, கூச்சலிட்டீர்களே. உங்கள் கூச்சலை பார்த்து, உங்கள் வெள்ளையாடை இயக்கத்தை பார்த்து காவல்துறை அதிகாரிகள் சொன்ன வார்த்தைகளை நான் இங்கே கூறினால் என்ன ஆகும் உங்கள் ஜமாஅத்தின் நிலைமை? என்னை குற்றவாளி என்றீர்கள். அப்படி என்றால் உங்கள் இயக்கம் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், இவரின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று தலைதொங்க காவல் நிலையத்தில் நீங்களும் உங்கள் தலைவரும் எழுதி கொடுத்தீர்களே, அந்த நகலை நான் வெளியிட வேண்டுமா? காவல்துறை கைது என்று தலைப்பை வெளியிட்டீர்கள். அப்படி என்றால் என் பாதுகாப்பை உறுதி செய்ய, உங்கள் அராஜக போக்கிலிருந்து என்னை பாதுகாக்க என்னுடைய அறை வரை காவல்துறை வாகனங்கள் என்னை பாதுகாக்க வந்தது எதற்கு? துரோகத்தை கொண்டு என்னை வீழ்த்த நினைத்தீர்கள், கடத்தினீர்கள், தாக்குனீர்கள், ஆயுதத்தை கொண்டு மிரட்டினீர்கள், என் உடைமைகளை பறித்தீர்கள். அன்றாட தேவைக்கு நான் செல்வதை கூட கதவை திறந்து செல் என்று நாவு கூசாமல் அதிகாரம் செய்தீர்கள். 3 மணி நேரம் உணவில்லாமல் சிறுவர்களை கொண்டும் வாலிபர்களை கொண்டும் என்னை தாக்கி ஒரே இடத்தில் உட்கார வைத்தீர்கள். இதுதான் உங்களுடைய இஸ்லாமின் நீதியா? இது குறித்து காவல்துறைக்கு நான் அளித்த புகாரையும் மருத்துவ அறிக்கையையும் காயங்களின் புகைப்படத்தையும் வெளியிட்டால் உங்கள் நண்பன் நாடகம் என்னவாகும் என்று தெரிந்து கொள்வோமா? இங்கு தப்பிக்கலாம் உங்கள் அதிகார பணபலத்தை வைத்து. இறைவனின் நீதிமன்றத்தில் அணுவும் நகர முடியாது. என் தரப்பின் நியாயம் வெளிவராது என்ற குருட்டு நம்பிக்கையில் என்னை பற்றி, என் வியாபாரத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் 1 மணி நேர வீடியோவை வெளியிட்டு அவரிடம் பணம், இவரிடம் பணம், இல்லாத ஸ்கூலுக்கு பணம், ஒரே நிறுவனத்தை வைத்து பல முதலீடு என்ற அடிப்படை ஆதாரமற்று இங்கு தேடினோம், அங்கு தேடினோம், தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று பொய் கூறி உங்கள் ஜமாஅத்தின் முதலீட்டாளரையே வேற ஆள் போல் காட்டி, அவரின் 4வது மனைவியையே குடும்ப வழக்கறிஞராக காட்டி பொய்களை அரங்கேற்றி இருக்கிறீர்களே, இதற்குத்தான் இத்தனை நாட்கள் தேவைப்பட்டதா? அவரிடம் பணம், இவரிடம் பணம், இத்தனை முதலீடு என்று 1 வாரமாக என்ன செய்வதென்று தெரியாமல் என்னோடு தொடர்பில் இருந்த எல்லோருடைய பட்டியலையும் வாங்கி, பணம் திருப்பி கொடுக்கப்பட்டவர்களின் பட்டியலையும், லாபங்களை வாங்கி கொண்டு என்னை விட்டு சென்று விட்டவர்களின் பட்டியலையும், எந்த வியாபார அறிவும் இல்லாமல், உடன்படிக்கைகளை பார்க்காமல், 2 தரப்பின் நியாயங்களை பார்க்காமல் ஒருவர் மீது பொருளாதார பழிபோட ஏன் இவ்வளவு போராடுகிறீர்கள்? சரி, என்னை விமர்சித்தீர்கள். சரி, என்னிடத்திலே உங்களுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். இதற்கு எல்லளவும் தொடர்பு இல்லாத ஒரு முசல்மாவாகிய என்னுடைய அன்பிற்குரிய மனைவியை ஹலாலான முறையில் திருமணம் செய்து வாழும் ஒரு பெண்ணை நாவு கூசாமல், நாவுகள் பேச தயங்கும் நரம்பில்லாத வார்த்தைகளை வெட்க உணர்வில்லாமல் நடுத்தரவில் வைத்து ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு பெண்ணை பேச உங்களுக்கு தகுதி கொடுத்தவன் எவன்? உங்கள் குடும்ப பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு முன்னால் இதே வார்த்தையை பயன்படுத்துவீர்களா? இப்படித்தான் இறை தூதர் உங்களுக்கு வழிகளை கற்றுக் கொடுத்தார்களா? ஒரு முசல்மாவாகிய ஒரு பெண்ணின் கண்ணியத்தை இறக்குவதற்கு உங்களுக்கு எவர் தகுதி கொடுத்தது? என் வீட்டிற்கு ஆள் அனுப்பி என் தந்தை தாயை மிரட்டி ஒரு ஒப்பந்தத்தில் கையெடுத்திடும் வரை வீட்டை விட்டு வெளியேற மாட்டோம் என்று உங்களின் தலைவரின் 4வது மனைவியையும் அடியாட்களையும் வைத்து வற்புறுத்தி கையெழுத்து ஒன்றை வாங்கிச் சென்றீர்களே, மறந்து விட்டீர்களா? அதை மறைத்துவிட்டு பேசுகிறீர்களா? 5 மாதங்களாக என் நிறுவனத்தில் வேலை பார்த்து நாகரிக குறைவால் நீக்கப்பட்ட ஒரு பெண்ணை கையாளாக வைத்துக்கொண்டு மற்ற ஊழியர்களுக்கு பணம் கொடுத்து என் தம்பிகளாக, உறவுகளாக நான் என் சொந்தம் போல் வளர்த்தெடுத்த என் ஊழியர்களை முதுகில், நெஞ்சில் எனக்கே குத்த வைத்து, என் பத்திரங்களை, காசோலைகளை திருட வைத்து, என்னோடு வியாபாரம் செய்யும் எல்லா நபர்களையும் குழப்பி, ஒரு நிறுவனத்தை அல்லாமல் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையை அழிக்க துடிக்கும் உங்களுக்கு என் இறைவன் எதை கூலியாக கொடுப்பான் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். உங்களின் அரசியல் பணபலத்தை வைத்து எதையும் நிரூபித்து எனக்கு ஆதரவாக பேசும் எல்லோரையும் திருப்பும் முயற்சியில் கூட நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். இறைவனிடத்தில் எப்படி தப்பிப்பீர்கள்? பொய் புகார்களை கொடுத்து, பொய்யான வழக்குகளை கொண்டு, அரசியல் பணம் விளையாட்டை வைத்துக்கொண்டு உங்கள் கடத்தல் தண்டனையை வேண்டுமானால் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் தடுத்து விடலாம். இறைவனின் நீதிமன்றத்தில் எப்படி நீங்கள் தப்பிப்பீர்கள் என்பதை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். இது குறித்த அவதூறுகளில் 10, 50, 100 கோடி என்று எந்த கணக்குகளும் இல்லாமல், நாவின் நரம்பில்லாமல் ஒருவர் மீது பழி போடும் இந்த மிகப்பெரிய பழிச்சொல்லை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். ஒருவரின் கண்ணியத்தை அளிப்பதற்காக பெண் பொருளாதார குற்றச்சாட்டை கொடுத்தால் இறைவனால் கொடுக்கப்பட்ட கண்ணியத்தை உங்கள் கரத்தால் பறித்துவிட முடியும் என்ற இறை நம்பிக்கையின் அவாவை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். உங்கள் செல்வ ஆசைக்கு உங்கள் நஷ்டங்களை மறைக்க ஒருவரின் மானத்தை அடகு வைக்கும் இந்த முயற்சியை பயந்து கொள்ளுங்கள். இறுதியாக நான் நேசிக்கும் என் சமூகத்திற்கு ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் எந்த ஆராய்வும் செய்யாமல், 2 தரப்பின் எந்த நியாயங்களையும் அறியாமல், 2 தரப்பின் எந்த வாதங்கள் விவாதங்களையும் அறிந்து கொள்ளாமல் ஒரு தரப்பை நியாயப்படுத்தி இன்னொரு தரப்பை மரணிக்க செய்து விடாதீர்கள். இறைவன் அதைத்தான் நமக்கு அறிவுரையாக சொல்கிறான். எந்த ஒரு அறிவும் இல்லாமல் எந்த ஒன்றையும் வெளிப்படுத்தாதீர்கள் என்று. இறைத்தூதர் சொன்னார்கள், கேட்பதையெல்லாம் மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்பவன் பொய்யன் என்று. இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியாருடைய பண்பை இறைமறை சொல்லுகிறது.
ஒரு இறை நம்பிக்கையாளனை பற்றி அவதூறோ தவறான செய்தியோ வந்தால் அவர் அதை செய்திருக்க மாட்டார், அது மிகப்பெரிய அவதூறாகத்தான் இருக்கும் என்று தங்களின் மீது நல்லெண்ணம் கொள்வார்கள் என்று இறைமறை சொல்கிறது. தன் சகோதரன் மீது நல்லெண்ணம் கொள்வதை தன் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய காட்சியாக இறைமறை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. யாரை பற்றியும் பேசாதீர்கள், யாருடைய கண்ணியத்தை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. யாரையும் அவமானப்படுத்துவதற்கோ, யாரையும் குறை காண்பதற்கோ, யாருக்கும் தீர்ப்பளிப்பதற்கோ நாம் உரிமையாளர்கள் அல்ல. எத்தனையோ தீர்ப்புகள் எனக்கு எதிராக அளிக்கப்பட்டு விட்டது. எத்தனையோ என் கண்ணியத்தை இழிகளைக்கக்கூடிய செயல்களை பலர் இந்த சமூகத்திலே செய்து விட்டார்கள். இறைவனிடத்தில் இவை எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன். என் தோழர்களாகிய, என்னை நேசிக்கக்கூடிய, இறைவனுக்காக என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றுதான்: எவரை பற்றியும் பேசாதீர்கள், யாருடைய குறைகளையும் வெளிப்படுத்தாதீர்கள். தன் குறைகளை மட்டுமே கண்டதை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் மனிதர்கள்தான், ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். தவறுகளில் இருந்து தன்னை திருத்தி மீட்டெடுத்துக் கொள்பவர்கள்தான் இறைவனிடத்தில் மேலானவர்கள். அப்படிப்பட்ட சமூகமாகத்தான் நாம் நம்மை வளர்த்திருக்க வேண்டுமே தவிர, குறையுடையவர்களையும் தவறு செய்பவர்களையும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களையும் தீர்ப்பு கொடுத்து அழிப்பது இறை நம்பிக்கையாளனின் குணமல்ல. இறைவன் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன், யாரெல்லாம் இந்த அவதூறுகளில் இருந்து விலகியிருந்தார்களோ அவர்களுக்கு இறைவன் கண்ணியத்தை தரட்டும். யாரெல்லாம் அறியாமல் இந்த அவதூறுகளில் சிக்கி தவித்தார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் இறைவன் மன்னிக்கட்டும். கடைசியாக, என் போல் சோதிக்கப்படுகின்ற எல்லோர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை: லா தஹஃப் லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர்கள், பயம் கொள்ளாதீர்கள். எதுவாயினும் இறைவன் நம்மோடு தான் இருக்கின்றான். இதை தவிர இந்த விமர்சனங்களுக்கு நான் எதையும் கூறப்போவதும் இல்லை. இந்த விமர்சனங்களுக்காக எந்த ஒரு வீடியோவையோ ஆடியோவையோ இனிமேல் வெளியிடப் போவதும் இல்லை. யார் தூற்றினாலும் அதை குறித்து கவலை இல்லை, யார் போற்றினாலும் அதை குறித்தும் கவலை இல்லை. எவரின் அங்கீகாரத்தை கொண்டும் இந்த சமூகத்திற்காக நான் உழைக்கவில்லை, என் இறைவனின் அங்கீகாரத்தை தவிர. இறைத்தூதரின் வார்த்தையை எனக்கே முன்வைக்கிறேன்: இறைவா, இந்த ஒட்டுமொத்த சமூகமும் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் வரை எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை. மேலும் அபூதர்தாவின் வார்த்தைகளை இந்த சமயத்திலே கூறிக்கொள்கிறேன்: ஒருவேளை என் மானத்தை உங்களுக்கு முன்னால் கடன் கொடுக்கிறேன். வறுமையின் நாள் வரும், பேசுங்கள், எதை வேண்டுமானாலும் அது நன்மைகளாக திருப்பி வரும் என்ற நம்பிக்கையில் நான் பயணிக்கிறேன். இதை தவிர எந்த ஒரு ஆடியோவோ வீடியோவோ என் சார்பாக இந்த குழப்பங்களுக்கு வெளியிடப்படவில்லை. வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற எத்தனையோ ஆடியோக்கள் இதற்கு முன்னதாக பேசப்பட்டவை. இறைவன் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். எல்லா பிழைகளையும் இறைவன் மன்னிக்க போதுமானவன். எல்லா குறைகளையும் மறைக்க போதுமானவன். எல்லோர்களுக்கும் இறைவன் நேர்வழி காட்டி எல்லோர்களுடைய செயல்களையும் இறைவன் அங்கீகரிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.